வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் இருக்கு சொல்லி ஒரு சின்ன ரீக்காப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 965 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா 189 அப்படின்றத நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங். சரிங்களா, நம்ம நேற்று எந்த பேட்டர்னில் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிசியில் வந்து ஒரு 34, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 74, அது கட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 29. ஸோ அந்த பேசிஸில் நம்ம பார்க்கும்போது ஒரு 34க்கு 74 ஒரு 29 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 89 வந்து பிசியில் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நேற்று 89 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். இந்த 29க்கு ஒரு 89, இந்த 34க்கு ஒரு 89 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து பிசியில் வந்து ஒரு 89 அப்படின்னு நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி சார்ட்லையுமே வந்து ஒரு கெஸ்ஸிங் எடுத்து 106, 146 அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்கை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த 106, இந்த 146 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் வந்து போன வீக் வந்த ரிசல்ட்டும் அதை சேர்த்து நம்ம வந்து நேற்று கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோங்களா, அதுலேருந்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா அதோட பவர் நம்பர் வந்து இன்றைக்கி 65 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து அடிச்சிருக்கான். இங்கே பாருங்கள், இந்த 01 016 அப்படின்னு இருக்கீங்களா, ஸோ அந்த நம்பரில் 965 அப்படின்னு எடுக்கும்போது இந்த நம்பர் வந்து இன்றைக்கி அந்த பாசிபிலிட்டிஸில் 965 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இந்த பேசிஸில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி வந்து அவன் வந்து 01 அப்படின்ற நம்பர் வந்து திருப்பி 65 அப்படின்னு கொடுத்துருக்கானோ அதோட இன்னொன்று பாருங்கள், இந்த 01க்கு அதுக்கு அடுத்து, அதாவது திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 04 அப்படின்னு வச்சுருக்கான். ஸோ இங்கே எப்படி வந்து 65 பிசியில் திருப்பினானோ அதே மாதிரி இந்த 04க்கு நாளைக்கு 95 அப்படின்ற ஒரு நம்பர் திருப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இந்த 04க்கு நாளைக்கு பிசியில் 95 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 01 வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து 01 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஏபியில் இருக்கிறது ஏசியில் கொடுத்துருக்கான். ஸோ அதனால் இந்த ஏசியில் இருக்க 95 நாளைக்கு பிசியில் வந்து ஒரு 95 அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பிசியில் வந்து 95 அப்படின்னு நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணோன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்க, ஸோ பிசியில் வந்து 95 வருது அப்படின்னா ஏசி போர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் வந்து அதுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து நிற்கிது. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மந்த்லி சார்ட்டில் வந்து கிராஸில் வந்து பாருங்கள், அங்கே வந்து ஒரு நம்பர் வந்து கரெக்டாக நிற்கிது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 293, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 453, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 155. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 53க்கு ஒரு 55 அப்படின்ற நம்பர் வந்து கிராஸில் வந்து கரெக்டாக அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 93க்கு கண்டிப்பாக ஒரு 95 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால தான் வந்து நான் பிசியில் வந்து 95 அப்படின்ற நம்பர் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். அதோட இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து 95 அப்படின்ற வந்து நம்பர் வந்து நிற்கிது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து ஒரு நம்பர் வந்து நம்ம முந்தின நாள்லேருந்து தான் வந்து அவங்க அடுத்த நாளுக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் கொடுக்குறான். ஸோ அதனால் வந்து நமக்கு இன்றைக்கி இந்த கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக உட்காருது. அதுவும் மண்டேன்றதுனால வீக்லி முதல் நாள்ன்றதுனால இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து அவன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் வந்து இங்கே 53க்கு எப்பயுமே வந்து கண்டினியூஸாக ஒரு நம்பர் வந்து அடிக்க மாட்டான். கிராஸில் அடிக்கும்போது எப்பயுமே வந்து கண்டினியூஸாக அடிக்க மாட்டான். அதனால வந்து 53 விட்டு 55 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 93க்கு ஒரு 95 அதாவது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. 53க்கு 55 அடித்த மாதிரி 93க்கு ஒரு 95. ஸோ பிசியில் வந்து 95 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டாக நிற்கிது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து இந்த 3 நம்பர் எடுக்கும்போது 2, 4, 1 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருச்சு. 1, 2, 4. இதுக்கு இடையில விட்டு போன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ற நம்பர் வந்து பேலன்ஸ் இருக்குது ஏ போர்டில். அதனால தான் வந்து நாளைக்கு நான் வந்து இந்த நம்பரை வந்து 3 அப்படின்ற நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து கொடுக்குறேன். அதாவது ஏசி போர்டு வந்து 35, பிசி போர்டு வந்து 95. ஓகேங்களா, இந்த 2 நம்பருமே வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏசியில் வந்து
35, பிசி பார்த்தீங்கன்னா 95 அப்படின்ற நம்பரு. ஸோ ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து 395 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் வந்து கொடுக்குறேன். எப்பயுமே வந்து நீங்கள் கிராஸில் பார்க்கும்போது ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக கேமில் வந்து கண்டிப்பாக அடிச்சே ஆகும். அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு இந்த பேட்டர்ன் வந்து கிராஸில் கரெக்டாக இருக்குது. ஸோ ஏ போர்டில் 1, 2, 3 மட்டும் விட்டு போயிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு அந்த 395 அந்த 93க்கும் 95 அடிச்சே ஆகணும் கேமில். அதே மாதிரி அந்த 95 வந்து அவன் ஏசியில் அடிச்சிருக்கான். அதை பிசியில் வந்து எடுத்து அவன் மறுநாளுக்கு அதாவது நாளைக்கு வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் வந்து 95 அப்படின்றது நான் பிசியில் கொடுத்துருக்கேன். ஸோ 395 அப்படின்ற நம்பர் வந்து ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் வந்து இருக்குது. நாளைக்கு நீங்கள் இந்த நம்பரை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த நம்பர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல நம்பரு 395 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரில் நிற்கிது. இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது நம்பரை ஃபாலோப்பில் வச்சுருக்கீங்கன்னா அந்த நம்பரும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் இந்த நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிது. 395, பிசி வந்து 95, ஏசி 35. இந்த நம்பர் நாளைக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்தும் இதே மாதிரி அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.